ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொரக்காயும் வேர்க்கடலையும் வச்சு தாங்க இந்த சூப்பரான கிரேவி ரெசிபி பார்க்க போகிறோம். சாதத்துக்கு தொட்டுக்க அட்டகாசமாக இருக்குங்க. நான் இந்த மாதிரியான சுரக்காய் எடுத்திருக்கேன். பிஞ்சு சுரக்காய் தான். அதை நம்ம தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. மீதி நான் வேறு ஒரு குழம்பு செய்யறதுக்காக நான் வச்சுட்டேன். விதை இருந்தாலும் விதை பிஞ்சா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம விதையோடய ஆட் பண்ணிக்கலாம். தோல் பகுதியும் நமக்கு பிஞ்சாக தான் இருக்கும். சப்போஸ் விதை முத்திருச்சுன்னா தோல் பகுதியும் எடுத்துருங்க. சாப்பிட முடியாது, வேகவும் ரொம்ப லேட் ஆகும். தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், ஒரு தக்காளி இதெல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்தே நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். முடிஞ்சளவுக்கு இந்த சுரக்காய் கிரேவிக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் ஒரு கொத்து போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இது போல் மசிய வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயை ஆட் பண்ணிக்கலாம். சுரக்காயை இப்போ நம்ம நல்லா வதக்கணுங்க எண்ணெயிலேயே. கிரேவிக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணோம்னா நமக்கு சுரக்காயிலேருந்து வாட்டர் கண்டென்ட் வெளியில் வர ஆரம்பிக்கும், நமக்கு நல்லா வதங்கி வரும். ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக தண்ணி விட்டுருக்கு. ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பிளேட் போட்டு நம்ம மறுபடியும் 2 நிமிஷம் வேக வைக்கலாம். பாருங்கள், இப்போது 4 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி விட்டாச்சு. தண்ணி நமக்கு எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் சுரக்காய். இப்போ மசாலா பொருட்கள் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். காரம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பரட்டி விட்டுட்டு சுரக்காயும் தண்ணியும் சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும், வெந்து நமக்கு வந்துடும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வேர்க்கடலையை வறுத்துட்டு ஆற வச்சு இந்த மாதிரி பொடி பொடியாக பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க. அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா பாருங்கள் வெந்து வந்துருச்சு. சுரக்காயும் நமக்கு நல்லா வெந்துருச்சு. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு பத்தலைனா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் உப்பு பத்தலைன்னு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். சுரக்காய் நல்லா பூ போல் வெந்துருச்சு. ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வர அளவுக்கு மட்டும் நம்ம வேர்க்கடலை பொடியை ஆட் பண்ணிக்கலாம். அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் விட்டுருங்க. சூப்பரான கமகமன்னு வாசத்தோடு நமக்கு சுரக்காய் கிரேவி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நமக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு திக்காக வந்துருச்சு பாருங்கள். இது சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். தோசைக்குமே சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம விட்ட ஆயிலெலாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.